அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். இறந்தவர்கள் தன்னுடைய நினைவு நாளிலே உங்களை பார்ப்பதற்காக உங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். என்று இறந்து போகிறாரோ அந்த நாளை நாம் என்ன நினைக்கிறோம்? நினைவு நாளாக கொண்டாடுகிறோம் இல்லையா? என்னுடைய கணவர் இறந்து ஒரு ஆண்டு ஆகிறது என்று நினைவு நாள். என்னுடைய மனைவி இறந்து 2 ஆண்டுகள் ஆகிறது, இது நினைவு நாள். இந்த நாளில் இந்த நேரத்தில் தான் அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. அதனால் ஆண்டுதோறும் அந்த நினைவு நாளை நாம் கொண்டாடி வருவதனுடைய காரணம் என்ன? அவர் தான் இறந்துட்டார, முடிஞ்சு போச்சு இல்லை, இன்னும் பிறந்த நாள் மாதிரி அந்த நினைவு நாளை நம்ம கொண்டாடணுமா? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல, காரணம் இருக்கணும்ல. இல்லைன்னா நினைவு நாள் அன்னைக்கு பல பேருக்கு அன்னதானம் ஏன் செய்கிறோம்? பல பேருக்கு ஆடை தானம் ஏன் செய்கிறோம்? பல பேருக்கு பணம் தருபவர்கள் இருக்கிறார்கள். தானத்தில் சிறந்தது 3 தானம் என்று சொல்வார்கள். அது என்ன? அன்னதானம், ஆடை தானம், சொர்ண தானம் என்று சொல்வார்கள். சொர்ணம்னா பணம். அந்த இறந்த நாள் அன்று பல பேருக்கு நம்ம என்ன பண்றோம்? அன்னதானம் செய்கிறோம். என் கணவர் இறந்து 3வது வருடங்க நினைவு நாள், அதனால ஒரு 100 பேருக்கு அன்னதானம் செய்யணும். செய்யறீங்களா இல்லையா? அப்ப அந்த அன்னதானம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஏதோ ஒருத்தருக்கு செய்யிட்டு போக வேண்டியது தானே. அமாவாசைக்கு வீட்டில் படையல் போடுறீங்க, அந்த படையல் எடுத்து ஏதோ வாயில்லாத ஜீவராசிகளுக்கு வச்சிடுறீங்க, முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு யாருக்கும் நீங்கள் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது இல்லையே, அந்த அமாவாசையை ஒரு நினைவு நாளாக கொண்டாடுறது இல்லையே. ஆனால் இறந்த ஓராண்டு பொழுது அதே நாள் வரும்போது அந்த நாளிலே நாம் நினைவு நாளாக கொண்டாடுவதனுடைய காரணம் கருட புராணத்திலும் சரி, கடோப உபநிடத்திலும் சரி, மற்ற புராணங்களிலும் சரி என்ன கூறுகிறார்கள் என்றால், அந்த இறந்த நினைவு நாள் என்று அந்த இறந்து போனவருடைய ஆத்மாவானது இறைவனிடம் என் வீட்டாரை நான் போய் பார்த்து விட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த ஆத்மாக்கள் இறைவனிடம் கெஞ்சி கேட்கின்றன. இறைவனும் அதற்கு அனுமதி தருகிறான். அதனால் அவர்கள் அங்கே வருகிறார்கள், வீட்டை தேடி வருகிறார்கள். நமக்கு தான் ஒரு வருட கணக்கு, அவங்களுக்கு அது ஒரு நாள் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த நாளாவது போய் தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்க்க வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுக்கு அந்த பந்த பாசம் உண்டுல, உங்க மேல இருக்கிற அன்பு அவர்களுக்கு விடுபடவில்லை. அந்த பாசம் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அவர்கள் பிரிஞ்சு போயும் அந்த பாசம் அதிகமாக ஆகுது, அன்பு அதிகமாக மாறுகிறது. அதனால்தான் இறைவனிடம் கெஞ்சி கூத்தாடி உங்களை பார்ப்பதற்காக அவர்கள் அந்த நினைவு நாளிலே வருகிறார்கள். அவர்கள் உங்கள் கையால் உணவை சாப்பிட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆன்மா ஆவி சாப்பிடுமா? நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது என்ன சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க பேசலாம். ஆனா அந்த ஆன்மா வேறு ஒருவருடைய உருவத்தில் உள்ளே நுழைந்து கொண்டு அவர் மூலமாக அந்த உணவை ருசிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் அன்று உங்களால் முடிந்த ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ அன்னதானம் பண்ணுங்கள். அந்த அன்னதானம் சாப்பிடுகின்ற அந்த மனிதர்களில் யாரோ ஒருவருடைய உருவத்தில் அந்த ஆன்மா இருக்கிறது. அது உங்களுடைய அன்னதானத்தை அது சாப்பிடுகிறது. அது மனமகிழ்ச்சியோடு மறுபடியும் திரும்பி உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அது மறுபடியும் மேல் உலகம் செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நினைவு நாள் என்றும் அவர்கள் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அல்லது உங்களால் முடிந்தவரை அந்த நினைவு நாள் என்று
அந்த ஆத்மாவானது வருகிறது, உங்களை பார்க்க வருகிறது, உங்களுடைய உணவை சாப்பிட வருகிறது. அதற்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல நீங்க ஓரளவுக்கு மன ஆறுதல் பெற்றிருப்பீர்கள், மன சமாதானம் பெற்றிருப்பீர்கள். ஏன்னா இறந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த மனம் ஆறுதல் அடையாது, சமாதானம் அடையாது. ஏன்னா அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நாளாக நாளாக ஒரு வருட காலம் எடுக்கும்போது நம்ம இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை இருப்பதால், ஆமாம் போகணும்னு அவருக்கு முடிவு பண்ணியாச்சு, அவர் போயிட்டாரு, அவர் விதி முடிஞ்சு போச்சு, அவர் போயிட்டாரு, இறைவன் அவரை அழைச்சின்னு போகணும்னு முடிவு பண்ணிட்டான், எடுத்துன்னு போயிட்டான். எப்போ வரும்? இந்த ஒரு வருடம் முழுவதும் கழிந்த பிற்பாடு உங்கள் மன சமாதானம் அடைஞ்சிருக்கும். அப்போ உங்களை அவர்கள் வந்து பார்க்கும்போது, அப்பா நம்ம இல்லைன்னா கூட இவர்கள் வாழ்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள், அது வரைக்கும் நமக்கும் சந்தோஷம் என்று அதுவும் மன ஆறுதல் அடைந்து அது ஆன்ம சாந்தி அடைவதற்கு இந்த நினைவு நாளும் ஒரு காரணமாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.